சார், நம்ம மனசு ஆரோக்கியமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது? எல்லா விஷயங்களுக்குமே அறிகுறி இருக்குங்க. உதாரணமாக ஒரு உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகளில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடம்பு டயர்டாக இருக்கும், இல்லை டெம்பரேச்சர் காமிக்கும், இல்லை நம்மளால் சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? அதே போல் மனசு சரியில்லை, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போவுமே தனிமையை விரும்புவாங்க, யாரோடையும் பேச விரும்ப மாட்டாங்க. அவங்க வீட்டிலையே இருந்தாலும் தனியாக தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களையோ மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதோ இல்லை மற்றவங்கள பார்க்குறதோ மற்றவங்க இவங்க பார்க்குறதோ விரும்ப மாட்டாங்க. அப்படியே வெளியில் போனால் கூட மற்றவங்கக்கிட்ட எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் நம்ம போகிறோம் வரோம் அப்படிங்கிறதோட இருக்கும். இதை தாண்டி நெகட்டிவ் திங்கிங் ஓவராக இருக்கும். நமக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இப்படி நடக்குமோ, ஒருவேளை அப்படி நடக்குமோ, இப்படி நடந்தால் என்ன, அப்படி நடந்தால் என்ன அப்படிங்கிறது ஒரு கற்பனையில் நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணிப்பாங்க. யாருக்காவது ஒரு விஷயம் நடந்தால் அது நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்கு வந்துடுவாங்க. அடிக்கடி கோபம் வரும் காரணமே இல்லாமல். ஏன்னா நமக்கு மனசு சரியில்லை, நம்மளோட இயலாமை, நம்மளால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல, மற்றவங்க எல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு மற்றவங்கள பார்த்தோ வெறுப்போ கோபமோ இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, சரியாக தூக்கமே இருக்காது. ஏன்னா மனசு அமைதியாக இல்லை அப்படிங்கிறதுனால சரியாக தூக்கம் இருக்காது. உங்களோட உடல் நலத்தில் சரியான அக்கறை இருக்காது. அதை தாண்டி பொது சுகாதாரம், பர்சனல் ஹைஜீன், உங்களை ப்ராப்பராக சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அது தோணாது. மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்களால தான் அது நடந்தது, இவங்களால தான் இது நடந்தது அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணமோ இல்லை நம்ம இதிலேருந்து வெளியில் வரணுங்கிற எண்ணமோ இருக்காது. ஸோ நம்ம அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷன், மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்றவங்களை திட்டுறது, மற்றவங்களை காரணம் காமிக்கிறது, நமக்கு திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருக்கும்போது எல்லாமே நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஸோ நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம போய் எக்ஸாம் எழுதினாலும் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது, ஒரு இன்டர்வியூ போனாலும் சக்ஸஸ் ஆக முடியாது, நம்மளால் மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக பேச முடியாது, மற்றவங்கள மாதிரி நம்மளால் நடந்துக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் மனசு சரியில்லை அப்படின்னு காமிக்கிறது. மனசு சரியில்லைனாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் மனசளவில் சந்தோஷமாக இல்லை, மனசளவில் சரியாக இல்லைன்னு சொன்னாலே தட் வில் ரிஃப்ளெக்ட், அது உங்கள் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களோட நடவடிக்கைகளில், உங்களோட பேச்சில், உங்களோட செயல்பாடுகளில் பிரதிபலிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா உடனே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதிலிருந்து வெளிவரதுக்கு தேவையான விளக்கங்கள் தெளிவாகவும் இல்லை ஈஸியாக என்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களில் நிறைய பேருக்கு மனநலன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்கள் சார் இங்கே நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம். அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.